காவிரி நீர் கிடைக்காததால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பெங்களூரு சென்று கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரு மாநில முதல்வர்கள் நேரடியாக சந்திப்பது டெல்டா விவசாயிகளிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை வழங்காமல் கர்நாடக அரசு இழுத்தடித்து வருகிறது. இந்த சூழலில் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெங்களூரு சென்று கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா தமிழக முதல்வர் செல்ல இருக்காங்க. நாங்கள் தான் ஆரம்பத்திலேருந்து என்ன சொன்னோம், அவங்க மேகதாது கட்டுறதா இருந்தாலும் நாங்கள் தமிழக அரசு ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட உரிமை, அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டுருவோம். ஸோ அது சம்பந்தமா கட்ட விடாம இருக்கிறது ஆலோசனை கூட்டத்திற்கு முதல்வர் அவர்கள் செல்ல இருக்கிறார். இதன் மூலம் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும் மீண்டும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளன. காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை 1968ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இரு மாநில அரசுகளும் 26 சுற்றுக்கள் வரை நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன. சென்னை, பெங்களூரு மற்றும் டெல்லியில் நடைபெற்ற இக்கூட்டங்களில் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற முன்னாள் முதலமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். 1978, 1981, 1984, 1986 ஆகிய ஆண்டுகளில் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் பல சுற்றுக்களாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. 1990ஆம் ஆண்டில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபொழுது மத்திய அமைச்சர் சுர்ஜித் சிங் பர்னாலா முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்தது. அதே ஆண்டில் காவிரி தீர்ப்பாயமும் அமைக்கப்பட்டது. 1996, 97ஆம் ஆண்டுகளில் மீண்டும் 5 சுற்று நேரடி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. 1998ஆம் ஆண்டில் மத்திய அரசு காவிரி நீர் ஆணையத்தை உருவாக்கியது. இதன் மூலம் கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களும் இணைந்து இது 4 மாநில விவகாரமாக மாறியது. அன்றைய பிரதமர் வாஜ்பாய் தலைமையில் முதலமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது. 2012ஆம் ஆண்டில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா பெங்களூரு சென்று அப்போதைய கர்நாடக முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டரை சந்தித்து பேசினார். 2016ஆம் ஆண்டில் டெல்லியில் மத்திய அமைச்சர் உமாபாரதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பின்படி கர்நாடகம் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டிற்கு 177.25 டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டும். கடந்த 2 ஆண்டுகளில் மழைப்பொழிவு அதிகமாக இருந்ததால் கர்நாடகம் கூடுதல் தண்ணீரை திறந்துவிட்டது. இருப்பினும் சட்டப்பூர்வமாக ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கிடைக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகா முழுமையாக வழங்கவில்லை. தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் ஜூன் 1 முதல் ஜூலை 22 வரை வழங்க வேண்டிய நீரின் அளவு 31.07 டிஎம்சி. ஆனால் கர்நாடகா திறந்துவிட்டது வெறும் 3.44 டிஎம்சி தான். 28.63 டிஎம்சி பாக்கி வைத்துள்ளது. இந்த சூழலில் தமிழகத்திற்கு சேர வேண்டிய 28.63 டிஎம்சி நிலுவை நீரை உடனடியாக திறக்க வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரிடம் நேரடியாக வலியுறுத்த உள்ளார். இந்நிலையில் காவிரி நீர் பங்கீடு விவகாரம் தொடர்பாக தாங்கள் அனைவருடனும் பேசவும் இணைந்து பணியாற்றவும் எப்பொழுதும் தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது தற்போதைக்கு தமிழக முதலமைச்சருடனான சந்திப்பு குறித்து எந்த விவரத்தையும் வெளியிட விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவுடன் முதல்வர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர், வேளாண் அமைச்சர் வினோத் கூறிய தகவலின்படி ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல்வர் விஜய் கர்நாடகா சென்று மேகதாது அணை தொடர்பான பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது மிகவும் தவறான அணுகுமுறையாகும் என்றார். மேகதாது அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கு சாதகமான எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். மேகதாதுவை நாம் கடுமையாக எதிர்க்கின்றோம். மேகதாதுவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒன்றுக்காக எதற்கு நாம் பேச்சுவார்த்தை நடத்தணும்? டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் மீது எந்தவிதமான வழக்குகளையும் பதிவு செய்யக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். போராடிய மாணவர்கள் மீது எந்த வழக்குகளும் போடக்கூடாது. காரணம், அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். மத்திய அரசு தன்னுடைய பிடிவாத போக்கை கைவிட்டு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி கூறினார்.
மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 30ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ள வானிலை மையம் தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளில் பலத்த தரைக்காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை சதமடிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. அதே நேரம் வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் நெல்லை ஆகிய மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும் ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும் என கணித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வாசகர்களையும் மாணவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய வகையிலான 15வது புத்தக திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பங்களிப்புடன் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்தக்கூடிய பிரம்மாண்ட புத்தக கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் முறைப்படி தொடங்கி வைத்தார். ஓசூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மூக்காண்டாப்பள்ளி சிப்காட் பகுதியில் உள்ள தனியார் கன்வென்ஷனல் ஹாலில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் பர்கூர் எம்எல்ஏ கோவிந்தராஜ், கிருஷ்ணகிரி எம்எல்ஏ முகுந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புத்தக கண்காட்சியை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர் பேசிய மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், முற்றிலும் குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அரங்கத்தில் புத்தக திருவிழா நடத்தப்படுவதாக கூறினார். இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த நூலகங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த புத்தக திருவிழாவில் புத்தகங்கள் வாங்கி அதுவும் அந்த அரசு பள்ளிகளுக்கு போய் சேரும். முன்னதாக சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் செல்ஃபி கார்னர் பகுதியில் உள்ள பாரதியார், தந்தை பெரியார், காந்தி ஆகியோருடன் புத்தகம் பெறுவதைப் போல செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த புத்தக திருவிழாவில் 110 பிரம்மாண்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு 103க்கும் மேற்பட்ட முன்னணி பதிப்பகங்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான தலைப்புகளில் அரிய நூல்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. நான் மாநில அரசுக்கு சொல்றேன், வாங்க தெருவுக்கு வாங்க, எல்லாரும் நின்று போராடுவோம். உண்மை தானே? நாம எல்லாம் ஒன்றிய அரசை எதிர்த்து தான் குரல் கொடுக்க போறோம், பாசிசத்தை எதிர்த்து குரல் கொடுக்க போறோம். இப்போ நீங்க பாசிசமா பாயாசமானு முடிவு பண்ண வேண்டிய ஒரு நேரம் இது. நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் இயக்குனர் ராஜமுருகன் முன்வைத்த கருத்துக்கள் இவை. சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் பங்கேற்று பேசிய மே 17 இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தி, நீட் தேர்வை முறைகேடுதான் என்றார். இவங்க நீட் தேர்வை கராரா வைக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் டிமாண்ட் கிரியேட் பண்றான், அப்புறம் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றான், கோச்சிங் கிளாஸ் வைக்கிறான். இதான் நிலைமை. கோச்சிங் சென்டருக்கு கட்டணத்தை அதிகம் பண்றதுக்கு இந்த கரார் தன்மையெல்லாம் தேவைப்படுகிறது. மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய இயக்குனர் வெற்றிமாறன், மாணவர்களின் போராட்டத்தை யாரும் அரசியலாக்க கூடாது என்று வலியுறுத்தினார். மாணவர்கள் முன்னெடுக்காத எந்த போராட்டமும் வெற்றியடையாது. மாணவர்கள் முன்னெடுக்கிற எந்த போராட்டமும் தோக்காது. நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னாடி இருந்து கூட இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். அண்ட் உங்க போராட்டத்தை யாரும் ஹைஜாக் பண்ண விட்டுறாதீங்க. இது மாணவர் போராட்டமாகவே இருக்கட்டும். நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்திய அளவில் பரவலாக பரவி இருப்பதாக இயக்குனர் ப. ரஞ்சித் குறிப்பிட்டார். நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். சென்னையில் நீட் தேர்வுக்கு எதிரான மாணவர் போராட்ட மேடையில் நடிகை சனம் செட்டி பேசிய பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தி கூச்சல் குழப்பத்தில் முடிந்த காட்சிகளை இவை. தியாகராய நகரில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி உள்ளிட்ட மாணவர் அமைப்புகள் சார்பில் நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதில் பேச வந்த நடிகை சனம் செட்டி போராட்டத்தில் பங்கேற்றிருப்பவர்களின் எத்தனை பேர் மாணவர்கள், எத்தனை பேர் பொதுமக்கள் என கேள்வி எழுப்பியதோடு தான் விஜயின் தீவிர ரசிகை என்றும் நேற்று தான் ஜனநாயகன் திரைப்படம் பார்த்தேன் என கூறியதும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கத்தி கூச்சலிட்டு பாதியில் மைக்குகளை பிடுங்கினர். பேசவா போவா? இதனால் அங்கிருந்து வெளியேறி செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் அஜெண்டாவை வைத்து போராடும் போலி போராட்டம் இது என்று குற்றம் சாட்டினார். மைக்கு புடுங்கி தொடுத்திருக்காங்க. இதிலேயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. டெமோக்ரஸிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சுதான் போராடுறாங்க. மேலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து தான் விரைவில் தனியாக போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார்.
கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் சாமியார் வேடத்தில் சென்று படம் பறிக்க முயன்ற கும்பலை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். சின்னியம்பாளையம் அருகே வெங்கிட்டாபுரம் பகுதியில் ஹாலோ பிளாக் கல் தயாரிக்கும் நிறுவனத்தில் சாமியார் வேடமிட்ட சிலர் கடந்த 20ஆம் தேதி பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். பணம் இல்லை என கூறிய நிலையில் மறுநாள் அவர்கள் மற்றொரு சாமியாருடன் வந்துள்ளனர். அப்பொழுது கருப்பு உடை அணிந்த சாமியார் ஒருவர் அலுவலகத்திற்குள் நுழைந்து 5000 ரூபாய் பணத்தை திருடியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வாட்ஸ்அப்பில் பரவிய நிலையில் காரில் சென்ற 4 பேர் கொண்ட போலி சாமியார் கும்பலை கருமத்தம்பட்டி 4 ரோடு சந்திப்பில் மடக்கி பிடித்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் 4 பேரும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் கும்பலாக வந்து தனிமையில் இருக்கும் வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனங்களை குறிவைத்து திருடியதும் தெரியவந்தது. வீட்டின் முன்பு மாந்திரீக பூஜை நடத்தியது தொடர்பாக யூடியூபர் ஜிபி முத்து மற்றும் மற்றொரு தரப்புக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்ட காட்சிகளை இவை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உடன்குடி பெருமாள்புரத்தைச் சேர்ந்த ஜிபி முத்துவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினருக்கும் நீண்ட காலமாக பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி நள்ளிரவு ஜிபி முத்து வீட்டின் முன்பு எதிர்த்தரப்பினர் மாந்திரீக பூஜை நடத்தியதாக கூறி அது குறித்து ஜிபி முத்து தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறிய நிலையில் தகவல் அறிந்து வந்த குலசேகரன்பட்டினம் காவல் நிலைய காவலர்கள் முன்னிலையிலும் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் நாற்காலிகளால் தாக்கிக் கொண்டனர். ஜிபி முத்து அளித்த புகாரின் பேரில் எதிர்த்தரப்பைச் சேர்ந்த 8 பேர் மீதும் எதிர்த்தரப்பைச் சேர்ந்த முத்து முகேஷ் அளித்த புகாரின் பேரில் ஜிபி முத்து அவரது மனைவி, தந்தை, மகன் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட 10 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகரில் உள்ள திரையரங்கத்தில் ஜனநாயகன் படத்தின் இடையே விஜய பிரபாகரன் தேர்தலில் தோல்வியடைந்த செய்தியை ஒளிபரப்பியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகரில் உள்ள அமிர்தராஜ் திரையரங்கத்தில் ஜனநாயகன் படத்தை பார்ப்பதற்காக விருதுநகர் தாவேக்க எம்எல்ஏ செல்வம் சென்றிருந்தார். சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றிருந்த வீடியோவும் திரையிடப்பட்டது. அதில் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் தேர்தலில் தோல்வியடைந்தது குறித்து வெளியான செய்தி இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பான காட்சிகள் பரவிய நிலையில் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த தேமுதிகவினர் திரையரங்கத்தை முற்றுகையிட்டனர். உண்மையாக கண்டிக்கிறோம். இது அநியாயமான ஒரு அராஜகமான செயல். நான் செஞ்சது தவறு கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தை தெரிவிக்கணும். தடுப்புகளை மீறி திரையரங்கத்திற்குள் நுழைய முயன்ற தேமுதிகவினரை கைது செய்த காவல்துறையினர் பிறகு விடுவித்தனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து முடிவு செய்ய இன்று பிற்பகல் வரை மத்திய அரசு அவகாசம் கேட்டுள்ளதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் கூறியிருக்கிறார்கள். இதனால் டெல்லியில் நடைபெறும் போராட்டத்திற்கு இன்று தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கடந்த திங்கட்கிழமை நாடாளுமன்றம் நோக்கி அவர்கள் சென்றது டெல்லியை உலுக்கியது மட்டுமல்லாது நாடு முழுவதையும் திரும்பி பார்க்க வைத்தது. இதையடுத்து டெல்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர்களான சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா ஆகியோர் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் போராட்டம் நடத்தும் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என வலியுறுத்தியதாகவும், நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க மத்திய அரசு கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா விவகாரத்தில் சமரசத்திற்கு இடமில்லை என அமைச்சர்களிடம் உறுதிபட தெரிவித்துள்ளதாகவும் கரப்பான்பூச்சி கட்சியினர் தெரிவித்தனர். सरकार से इस बारे में विस्तृत चर्चा हुई है. सरकार ने
इस मुद्दे पर इस पॉइंट पर जवाब देने के लिए இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் கோரிக்கைகள் குறித்த அரசு எடுத்த முடிவுகளை இன்று பிற்பகல் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் தெரிவிப்போம் எனவும் குறிப்பிட்டார். उनकी मुख्यतः 3 डिमांड्स थी और 5 सुधार की दृष्टि से परीक्षा के लिए सुझाव थे. हमने उनको कहा कि हम कल आपके साथ दोपहर बाद मिलेंगे. இந்த சூழலில் டெல்லி ஜந்தர் மந்திரில் பேசிய கரப்பான்பூச்சி கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் வரை போராட்டம் ஓயாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனிடையே பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 2024ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வினாத்தாள் கசிவு குறித்த வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்களை அமைத்து 3 மாதங்களுக்குள் விசாரித்து முடித்து தண்டனை வழங்க வழிவகை செய்யும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போதைய சட்டத்தின்படி 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் நிலையில் 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சிறை தண்டனையுடன் தற்பொழுது 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் நிலையில் குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் முதல் அதிகபட்சம் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்படும் என கூறப்படுகிறது. இந்த புதிய மசோதாவை வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் 47 பேர் அதிரடியாக பணிநீக்கம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பணிநீக்கம் செய்யப்பட்ட சிலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் மேலும் பல அதிகாரிகள் பணிநீக்கம் செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் நேற்று முன்தினம் வெளியாகி வெற்றி பெற்றுள்ள நிலையில் அது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு இயக்குனர் ஹெச். வினோத் பிரத்யேக பேட்டியளித்தார். அதில் ஒரு பகுதியை இப்போது பார்க்கலாம். இந்த திரைப்படம் இப்போ வெளியில் வந்தது தான் ரைட் டைமா அல்லது தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தா ரைட் டைம் நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தால் இன்னும் மோர் ரெலவெண்ட் இருந்திருக்கும் சார், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஜனங்க எப்படி யோசிக்கணும், எப்படி யோசித்து ஓட் பண்ணணும் அப்படின்றது தான் அதோட பேசிக் ஐடியா. ஒரு ஓட்டிங் நாளில் தொடங்கி ஓட்டிங் நாளில் முடிகிற படம் அது. ஸோ அப்போ ஓட்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரெலவன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த படத்தில் என்ன நடக்கணும்னு நினச்சோமோ அது வந்து நடந்துருச்சு. ஸோ அப்போது இப்போ ரெலவன்ஸ்ன்றது டைம் மிஷினில் போய் ரெலவென்ட் பண்ணிக்கிறது தான். ஆனால் அதுதான் கேட்குறேன். இப்போ தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்து இன்றைக்கி அவர் சிஎம்மாக இருக்கும்போது இந்த திரைப்படத்தை ரிசீவ் பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி இது 2 விதமான கருத்து வந்திருக்கலாம். என்னப்பா இது, இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா, இல்லை இது ரொம்ப கொஞ்சம் ஹைப் கொடுக்குறாங்களோ அப்படின்னு கூட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ வந்திருக்குன்னு எனக்கு தனிப்பட்ட ரீதியாக முன்னாடி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி இது இப்போ சந்திக்கிற விமர்சனத்தை விட இன்னும் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சிருக்கோம். ஏன்னா எலெக்ஷன் வெறியில் இருந்திருப்பாங்க எல்லாரும், போட்டு 4 பக்கமும் அட்டாக் நடந்திருக்கும், அதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் எனக்கு அப்படி ஒரு டைமில் ரிலீஸ் ஆகி அது டிஸ்கஷன் பாயிண்ட்டாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி இதே ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா நான் இப்போ ரிசல்ட்டை விட ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். கீழ்பவானி வாய்க்காலுக்கு தண்ணீர் திறக்க கோரி ஈரோட்டில் நீர்வளத்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பயிர்கள் காய்ந்து வருவதால் உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என நீர்வளத்துறையிடம் மனு அளித்தனர். ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு பிறகு அணையின் நீர்மட்டத்தை பொறுத்து தண்ணீர் திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கரைந்து சென்றனர். ஆடி 2ஆம் வெள்ளியை முன்னிட்டு வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு குங்கும அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. வேலூர் புதிய பேர் நிலையத்தில் உள்ள செல்லியம்மன் ஆலயத்தில் செல்லியம்மனுக்கு ஆப்பிள், எலுமிச்சை உள்ளிட்ட பழங்களை கொண்டு மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகளும் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீக்குண்டம் கடந்து வந்ததும் இரு கைகளிலும் சாட்டையடி வாங்கக்கூடிய நூதன நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆடி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர்.
கடலூர் அண்ணா பாலம் அருகே நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் மாணவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும், நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளால் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் நாடே விழித்திரு என்ற தலைப்பில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்ட போலீசார் டிஎஸ்பி தலைமையில் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் திருச்சூரில் பேருந்து நிலையம் அருகே தனியார் பேருந்து ஸ்கூட்டர் மீது மோதியதில் பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற போது பின்னால் வந்த மற்றொரு பேருந்து ஸ்கூட்டர் மீது மோதியது. பேருந்துக்கடியில் சிக்கிய பெண்ணை பொதுமக்கள் உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி விழுப்புரத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை கடுமையாக தாக்கி கைது செய்த காவல்துறையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை மட்டும் தமிழ்நாடு காவல்துறைக்கு அப்பாற்பட்டு தனித்து செயல்படுகிறதா, தனித்து அதிகாரம் பெற்றிருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். குஜராத் மாநிலத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வெள்ள பாதிப்புகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். குஜராத் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த மழையால் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நவ்சாரி மற்றும் வல்சாத் மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கும் நிலையில் அகமதாபாத், சூரத், கேடா, தப்தி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தின் மிகப்பெரிய நகரான அகமதாபாத்தில் பெய்த கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. அகமதாபாத் நகரின் முக்கிய குடியிருப்பு பகுதியில் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கியது. அகமதாபாத்தின் இந்திரபிரசாத் பகுதியில் கழிவு நீருடன் சேர்ந்து மழை நீர் 100க்கும் மேற்பட்ட கடைகளுக்குள் புகுந்தது. அகமதாபாத்தில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தை மழைநீர் சூழ்ந்ததால் மாணவ மாணவியர் விடுதியில் முடங்கினர். அகமதாபாத்தின் போலல் பகுதியில் முழங்கால் அளவுக்கு தேங்கி நிற்கும் தண்ணீரில் நடந்து சென்று அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஆய்வு செய்தார். குஜராத் மாநிலம் தப்தி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் சூரத் நகரம் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. சூரத் நகரில் உள்ள பெட்ரோல் நிலையங்களையும் தண்ணீர் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் வெளியேறினர். குஜராத்தின் சபர்மதியில் கழுத்தளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் வீடுகளில் மேற்கூரைகளில் தஞ்சமடைந்த மக்கள் மீட்கப்பட்டனர். குஜராத்தின் நவ்சாரி மாவட்டத்தில் திரும்பும் திசையெங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் குடியிருப்பு பகுதி ஏரி போல மாறிவிட்டது. வீடுகளின் தரைத்தடம் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் மக்கள் மாடிகளில் தஞ்சமடைந்தனர். நவ்சாரி மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் வெள்ளத்தால் வீட்டின் மேற்கூரையில் தஞ்சமடைந்த தொழிலாளர்களை ஹெலிகாப்டர் மூலம் கடலோர காவல் படையினர் மீட்டனர்.
குஜராத்தின் பனஸ்கந்தாவில் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் தண்ணீர் தேங்கி கடல் போல காட்சியளிக்கிறது. குஜராத்தின் பாபர் நகரில் வீடுகள், கடைகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். பலரும் சொல்வதை தமிழ்நாடு முதல்வர் விஜய் கவனித்துக் கொண்டு அடுத்த நாளே அதை செயல்படுத்தி வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள வெள்ளாங்கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான நினைவாற்றல் மற்றும் தன்னாற்றல் பயிற்சி முகாமினை துவக்கி வைத்து அவர் பேசினார். அதிகமாக நீங்க பேசக்கூடாது, அப்சர்வேஷன் தான் தேவை. ஸ்டூடெண்ட் செய்திகளை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பேசுறது பூரா டீச்சர் இருக்காங்க சொல்லிக் கொடுக்குறது, அவங்க அந்த டீச்சிங் சொல்லுவாங்க. நீங்களாம் அப்சர்வேஷன் தான் கேட்டுட்டே இருக்கணும். புதுக்கோட்டை அருகே கைக்குறிச்சியில் பழுதாகி சாலையோரத்தில் நின்றிருந்த தனியார் பேருந்தின் மீது பின்னால் வந்த மற்றொரு தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 5 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெருங்குடியில் ஊர்காவல் படையில் பணியாற்றக்கூடிய பெண்ணின் வீட்டுக்குள் புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக அண்டை வீட்டை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டார். வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீற முயன்ற போது அவருடைய கண்ணில் மிளகாய்த்தூள் தூவி பெண் தப்பித்ததாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைக்கு பிறகு அல்தாஃப் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஜிஎஸ்டி தொகையை திரும்பப் பெற 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாநில வரி அலுவலர் கைது செய்யப்பட்டார். மூக்கண்டப்பள்ளியைச் சேர்ந்த தொழிலதிபர் நம்பி என்பவருக்கு வரவேண்டிய 10 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி பணத்தை திரும்பப் பெற ஆவணங்களை சமர்ப்பித்த போது அதிகாரி கலையரசன் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். புகாரின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுக்கும் போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கலையரசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் பெண் ஒருவரை சர்ப்ரைஸ் கிஃப்ட் தருவதாக கூறி கண்களை மூட வைத்து கத்திரிக்கோளால் குத்தி கொடூரமாக கொலை செய்த வழக்கில் தம்பதியை போலீசார் கைது செய்தனர். ரமணி என்பவர் வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்த அவருடைய அக்கா மகனின் நண்பரான பிரவீன்குமார் புடவை தருவதாக கூறி உள்ளே புகுந்து அவரை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளார். சிசிடிவியை ஆதாரமாக வைத்து அவரை பிடித்து விசாரித்த போது கடனை அடைப்பதற்காக கொலை செய்து நகையை கொள்ளையடித்ததாக ஒப்புக்கொண்ட நிலையில் அவரிடமிருந்து நகைகள் மீட்கப்பட்டு அவரையும் அவருடைய மனைவி ஈஸ்வரியையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.